வணக்கங்க. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். உங்களுக்கு எப்பவும் சென்னிமலை முருகனோட அருள் கிடைக்கணும்னு நம்புகிறேன். நான் போன பதிவில் உங்களுக்கு முடக்கத்தான் கீரை, முசுமுசு தழை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரைகளை பற்றி சொன்னேன். இந்த பதிவில் பொடி மசாலா ஐட்டம் பொடி பற்றி சொல்ல போகிறேன். சாம்பார் பொடி, கறி மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், சோம்பு, மிளகுத்தூள் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் உங்களுக்கு சுத்தமாக வறுத்து அரைச்சி மறுபடியும் சலித்து உங்களுக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்கும். அதுவும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். நாங்கள் இருக்கிற இடத்துல மஞ்சள் அதிகமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மஞ்சத்தூள் எந்த கலப்படமும் இல்லாமல் உங்களுக்கு அப்போதைக்கு வேணுங்கிறப்போ கிழங்கா வாங்கி வச்சு உங்களுக்கு சுத்தமாக அரைச்சி ஆர்டர் பேரில் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். அது இல்லாமல் சத்து மாவு, பொடி ஐட்டம் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி, பிரண்டை பொடி, முடக்கத்தான் கீரை பொடி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டிங்கனாலும் அரைச்சி பொடியாகவும் அல்லது தொக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம்.